இந்த பதிவுல நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் ஜியாகிரபி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜியாகிரபினா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பூமியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. பூமியை பத்தினா இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, உயிரினங்கள், மனிதர்கள், சுற்றுச்சூழல்கள், இந்த மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஜியாகிரபி. இந்த வார்த்தையை யாரு வரையறுத்தா, இந்த வார்த்தையை யாரு டிஃபைன் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எரட்டோஸ்தீனிஸ் அப்படிங்கிறவர் தான். அதனாலதான் அவரை புவியியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஜியாகிரபில 3 முக்கியமான கிளைகள் இருக்கு, அதாவது பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி. பிசிக்கல் ஜியாகிரபினா இயற்புவியியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயற்புவியல்னா இந்த இயற்கையா இந்த பூமியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு படிக்கிறது. அந்த நிலம், நீர், காற்று, உயிரினங்கள், இந்த ஒவ்வொருமே இயற்கை கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. பூமியில இருக்கக்கூடிய இயற்கை கூறுகள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, உயிரினங்களை சொல்லுவோம். இந்த இயற்கை கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தியும் இந்த மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தியும் படிக்கிறத இந்த பல்வேறு பிரான்ச்சஸ். இந்த பிசிக்கல் ஜியாகிரபி அப்படிங்கிறது புவியியலோட ஒரு கிளை. அந்த ஏற்புவியலுக்குள்ள நிறைய கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ மார்பாலஜி, புவி உருவவியல் அப்படிங்கிறது, சாயில் ஜியாகிரபி, மண் புவியியல், கிளைமேட்டாலஜி, காலநிலை புவியியல், இந்த மாதிரி பல்வேறு வகை இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபினா நிலம், நீர், காற்று, உயிரினங்களை பத்தி படிக்கிறது. அது இல்லாம இந்த பிரான்ச் எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு இயற்கை கூறுகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு இயற்கை கூறுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஏற்புவியலுடைய பல்வேறு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை தெல்ல தெளிவா நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஹியூமன் ஜியாகிரபி, இரண்டாவது பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜியாகிரபி. இந்த ஹியூமன் ஜியாகிரபிக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி, ஆந்த்ரோபோ ஜியாகிரபி, கல்ச்சரல் ஜியாகிரபி, சோசியல் ஜியாகிரபி இப்படின்னு சொல்லிட்டு பல டைப் இருக்கு. இதை லைன் பை லைன் தெளிவாகவே பார்த்துடலாம். அடுத்து மூணாவது பிரான்ச்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியாகிரபிக் டெக்னிக், புவியியல் நுட்பங்கள். இந்த புவியியல் நுட்பங்களுக்கு கீழே மேலும் ஒரு 6 சப்டைப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நிறைய விஷயம் கத்துக்கலாம் இந்த டாபிக்ல. சோ பிரான்ச்சஸ் ஆஃப் ஜியாகிரபினா என்ன? பிசிக்கல் ஜியாகிரபி இயற்புவியியல், அதுக்கப்புறம் ஹியூமன் ஜியாகிரபி மானிட புவியியல், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ஜியாகிரபிக் டெக்னிக் புவியியல் நுட்பங்கள். இதுதான் மேஜர் பிரான்ச்சஸ் ஆஃப் ஜியாகிரபி. இதுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல ஜியோ மார்பாலஜி அப்படின்னா என்ன? ஓகேங்களா. இங்க அதான் கொடுத்திருப்பாங்க. பிரான்ச்சஸ் ஆஃப் ஜியாகிரபி புவியியலின் கிளைகளை பொறுத்த வரைக்கும் இத இயற்புவியியல், பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி மானிட புவியியல், அதுக்கப்புறம் ஜியாகிரபிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல பிசிக்கல் ஜியாகிரபிக்குள்ள நம்ம பார்ப்போம். பிசிக்கல் ஜியாகிரபினா என்னன்னு தெரிஞ்சுட்டு இதுக்குள்ள எப்படி இவ்வளவு பிரான்ச்சஸ் வந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன். பிசிக்கல் ஜியாகிரபினா ஸ்டடி ஆஃப் த நேச்சுரல் ஃபீச்சர். நேச்சுரல் ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலம், நீர், காற்று மற்றும் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்கள், இதை பத்தி படிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த ஒவ்வொரு நேச்சுரல் பினாமினன் இருக்குல்ல, நேச்சுரல் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தியும், அதுக்கப்புறம் இந்த மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தியும், ரிசல்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தியும் வேரியஸ் பிரான்ச்சஸ் கீழே நம்ம படிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோ மார்பாலஜி. ஜியோ மார்பாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல புவிப்புறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிப்புறவியல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த நிலத்தோற்றம் இருக்குல்ல, இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில பாத்தீங்கன்னா மலை இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு வகை நிலத்தோற்றம். திடீர்னு டேபிள் போட்ட மாதிரி பிளாட்டிவ் பீடபூமிகள் இருக்கு. அது இல்லாம சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த பல்வேறு வகையான நிலத்தோற்றம் எப்படி உருவானது, அதனுடைய ஆரிஜின், அந்த நிலத்தோற்றம் எப்படி உருவானுச்சு, அந்த நிலத்தோற்றம் வந்து எப்படி பரவி இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம், அதுக்கப்புறம் இந்த நிலத்தோற்றம் வந்து மாறுதுல அந்த மாற்றத்துக்கு காரணமான போர்சஸ், விசை எது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஜியோ மார்பாலஜி. ஜியோ மார்பாலஜினா புவி புறவியல். புவி புறவியல்னா என்னது? இந்த நிலத்தோற்றம் எப்படி உருவானுச்சு, இந்த நிலத்தோற்றத்தின் பரவல் என்ன, இந்த நிலத்தோற்றம் ஏன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு, இதுக்கு காரணமான விசை என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஜியோ மார்பாலஜி. ஓகேங்களா. இந்த புவி புறவியலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்கிறீங்கன்னா ஜியாலஜி அப்படிங்கிறது தான் கொடுக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா.
ஜியாலஜி தான் ப்ரொவைட் பேசிக் இன்ஃபர்மேஷன் டு ஸ்டடி ஜியோமார்பாலஜி. இந்த புவி புறவியலை பத்தி படிக்கிறதுக்கு ஜியாலஜி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜியோமார்பாலஜினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்க. எது? லேண்ட்ஃபார்ம், நிலத்தோற்றத்தோட ஆர்ஜின், அதனுடைய எப்படி வந்து உருவானுச்சு. ஓகேங்களா? அது எவ்வளவு தூரம் அந்த நிலத்தோற்றம் வந்து பரவி இருக்கு, எங்கெங்க நிலத்தோற்றம் வந்து எப்படி பரவி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஓவர் த லேண்ட்ஃபார்ம், இது எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் ஜியோமார்பாலஜி. சாயில் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மண் புவியியல் சொல்லுவாங்க. அப்ப மண்ணுனாவே உங்களுக்கு தெரியும், மண் வந்து எப்படி உருவாகுது. ஓகேங்களா? மண் வந்து எப்படி உருவாகுது, சாயிலோட ப்ரொஃபைல் என்ன, சாயிலோட டைப் என்ன, மண்ணோட வகை என்ன, மண் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி லெவல் எப்படி இருக்கு, மண் வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, இது எல்லாத்தையும் படிக்கிறது. அது இல்லாம மண் அரிப்பை பத்தியும் அந்த மண் அரிப்பை எப்படி தடுக்கிறதுங்கிறத பத்தி படிக்கிறது தான் சாயில் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சாயில் ஜியோகிராஃபினா சிம்பிளா நம்ம சொல்லிடுவோம், மண் வந்து எப்படி ஃபார்ம் உருவானுச்சு, மண்ணோட வகைகள் என்ன, மண் வந்து ஃபர்டிலிட்டி லெவல் எப்படி இருக்கு, மண்ணோட பரவல் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அது இல்லாம சாயில் எரோஷன், மண் அரிப்பை பத்தியும், அப்புறம் இதை எப்படி மண்ணரிப்பை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் மண் புவியியல். மண் புவியியல். இந்த சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லேயர் ஆஃப் சாயிலை பத்தி படிக்கிறது. அதாவது மண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணோட குறுக்குவெட்டு தோற்றத்தை பத்தி படிக்கிறதும் சாயில் ஜியோகிராஃபி தான். அது என்ன மண்ணோட குறுக்குவெட்டு தோற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதுற நல்லா கவனிச்சிங்க. சாயில் வந்து மொத்தம் எத்தனை லேயரா பிரிப்பாங்கன்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை டாப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் சாயில். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சப்சாயில். இதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்க, ஒரு தோட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு ஒரு காட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை ஞாபகம் வச்சுட்டே கேளுங்க. டாப் சாயில், சப்சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் ராக், பேரண்ட் ராக் இல்லைன்னா பெட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க ஒரு கார்டனில், உங்கள் வீட்டு கார்டனில் நிற்கிறீங்கன்னா, அப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, ஓகே மரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குமா மரம்? ஓகே, இதில் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இந்த மேல் லேயர் இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஓ ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஹாரிசான்னா ஆர்கானிக் ஹாரிசான் அப்படின்னு மீனிங். அப்படின்னா என்னன்னா, இங்கே என்ன கிடக்கும் அப்படின்னா இலை இருக்கும், அப்புறம் சிதைவுற்ற அந்த தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிடக்குமா. அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் இருக்குல்ல, அது ஏ ஹாரிசான். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி ஹாரிசான். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சி ஹாரிசான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கடைசியா அந்த கீழெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாறையா தான் இருக்கும், இதெல்லாம் பாறையா இருக்கும். இது பேரு ஆர் ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஹாரிசானை பொறுத்த வரைக்கும் இங்கதான் ஹியூமஸ் நிறைய இருக்கும், ஊட்டச்சத்து, இழைச்சத்து, அப்புறம் ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கும், ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கும். ஓகே, ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அடுத்தது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பி லேயர். அதுக்கு கீழே இருக்கிறது இங்க கனிமங்கள் நிறைய இருக்கும், மினரல்ஸ், மினரல்ஸ் அண்டு கிளே. ஓகேங்களா? மினரல்ஸ் அண்ட் கிளே. ஓகேங்களா? கனிமங்கள் மற்றும் களிமண் இங்க வந்து இருக்கும் பி லேயர்ல. சி லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா வெதர்டு ராக் அப்படின்னா என்னன்னா, அந்த பாறை இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போன மாதிரி. ஓகேங்களா? வெதர்டு ராக்குக்கும் இந்த ஆர் ஹாரிசன்ங்கிறது பெட் ராக். ஓகேங்களா? திருப்பி நல்லா கவனிச்சிங்க. சாயிலோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஓ லேயர், ஓ ஹாரிசன், ஓ லேயர், ஏ பி சி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அந்த மேல வந்து இலலாம் இருக்கும், அந்த சிதைவுற்ற தாவரங்கள்லாம் மேல கிடைக்கும். ஓகேங்களா? இல்ல ஏ இந்த இடத்துல தான் ஊட்டச்சத்து நிறைய இருக்கும். அதுக்கு கீழே கிளீன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் இதுதான். அதுக்கு கீழே வந்து கனிமங்கள் களிமண் வந்து இருக்கும். பி இல்ல. சில வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போன அந்த பாறைலாம் இருக்கும். ஆறுங்கிறது டோட்டலா வந்து பெட் ராக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல சீடு ஜெர்மினேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா ஏவை தான் சொல்லுவோம். சீடு ஜெர்மினேஷன்னா விதை முளைத்தல் அப்படிங்கிறது ஏ லேயர்ல தான் நடக்கும். ஓகேங்களா? சோ ரைட். இப்போ சாயில் ஜியோகிராஃபினா மண்ணை பத்தி படிக்கிறது. மண் வந்து எப்படி உருவானுச்சு, மண்ணோட ப்ரொஃபைல் என்ன, அப்புறம் வந்து மண் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, மண்ணோட வகை என்ன, மண் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டியா இருக்கா இல்லையா. ஓகேங்களா? மண்ணோட அரிப்பு வந்து பத்தி படிக்கிறது, மண் அரிப்பை எப்படி பாதுகாக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது சாயில் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி. கிளைமேட்டாலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலை இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ
அதாவது இந்த ரீஜனல், அதாவது உலக அளவுலையும் வட்டார அளவுலையும் இருக்கக்கூடிய காலநிலையை பத்தி படிக்கிறது. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி உலக அளவுலையும் ஒரு ரீஜனல் லெவல்லையும் ஒரு வட்டார அளவுலையும் இருக்கக்கூடிய காலநிலையை பத்தி படிக்கிறது தான் கிளைமேட்டாலஜி. இந்த கிளைமேட்டாலஜி அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பிரான்ச் இருக்கும், மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியாலஜினா வானிலை இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலையை பொறுத்த வரைக்கும் இது வளிமண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. வானிலை அப்படின்னா அட்மாஸ்பியரை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. அட்மாஸ்பியர்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, வளிமண்டலத்துல என்னெல்லாம் இருக்கு, அது வளிமண்டலத்தோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு என்ன, இந்த வளிமண்டலம் வந்து எப்படிலாம் மாறிட்டு வருது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது வானிலையியல். இந்த கிளைமேட்டாலஜி அப்படின்னா வானிலை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு எது, கிளைமேட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ காலநிலையெல்லாம் உலகத்திலையும் ஒரு வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய வெதர் அண்ட் கிளைமேட்டை பத்தி படிக்கிறது. கிளைமேட்டாலஜினா வானிலை மற்றும் காலநிலையை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. வெறும் மெட்டீரியாலஜி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா வானிலையியல்ல வளிமண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. வளிமண்டலம்னா வளிமண்டலத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த வளிமண்டலத்துல வந்து என்ன இருக்கு, ஓகேங்களா, காம்போசிஷன் என்ன இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு என்ன, அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் எப்படி எப்படிலாம் மாறிட்டு வருதுன்னு படிக்கிறது தான் மெட்டீரியாலஜி, வானிலையியல். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? பிசிக்கல் ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ மார்பாலஜி அப்படிங்கிறது அதனுடைய பிரான்ச் தான், ஏற்புவியலோட ஒரு பிரான்ச் தான் ஜியோ மார்பாலஜி. அதுக்கப்புறம் சாயில் ஜியோகிராஃபி, மண் புவியியலும் பிசிக்கல் ஜியோகிராஃபியோடைய ஒரு பிரான்ச் தான். அதுக்கப்புறம் கிளைமேட்டாலஜி வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த தண்ணி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜினா நீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேராழிகள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள், இது எல்லாத்தையும் அந்த நீர்க்கோளம்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறதுனா இந்த நீர்க்கோளத்தோட தன்மை என்ன, இந்த நீர்க்கோளத்தோட அமைப்பு என்ன, இதுல என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படுது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் நீரியல். ஓகேங்களா? நீரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஓஷன்ஸ், பெருங்கடல்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு, அப்புறம் ரிசர்வயர், நீர்த்தேக்கம், அப்புறம் பாண்ட், குளம், இதுல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பத்தி, அதாவது இந்த நீர்நிலைகளை பத்தி படிக்கிறது தான் ஹைட்ராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது இல்லாம அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி வந்து ரீசார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறம் வாட்டர் பாடிஸ்ல ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரியல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பேராழிகள், ஆறுகள், அது இல்லாம நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நீர் கோளத்தோட தன்மை எப்படி இருக்கு, அதோட அமைப்பு என்ன, இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிலத்தடி நீரை பத்தி படிக்கிறது, நீர் வளத்தை எப்படி புதுப்பிக்கிறது, ரீசார்ஜ்னா நீர் வளத்தை எப்படி புதுப்பிக்கிறது, அப்புறம் நீர்நிலைகளை ஏற்படக்கூடிய மாசுபாடுகள், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஹைட்ராலஜி. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் கோளத்தை எல்லாத்தையும் படிக்கிறது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல மெயினா இது வந்து இட் ஆல்சோ மேக்ஸ் த ஸ்டடி ஆஃப் அண்டர், நிலத்தடி நீரை பத்தி படிக்கிறது. அப்புறம் ரீசார்ஜ் அப்படின்னா என்ன சொன்ன, நீர்வளம் இப்படி புதுப்பிக்கணும். ஓகே, ரீசார்ஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நீர்வளத்தை எப்படி புதுப்பிக்கிறது, நீர்வளத்துல ஏற்படக்கூடிய மாசுபாடுகள், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஹைட்ராலஜி. அடுத்து பாருங்க ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபினா பேராழியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராழியியல்னா உலகத்துல இருக்கக்கூடிய 5 பெருங்கடல்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதாவது அதோட ஷேப் என்ன, அதோட சைஸ் என்ன, அதோட ஆழம் என்ன, டெப்த் என்ன, அதுக்கப்புறம் இந்த கடலுக்கு கீழே என்னென்னலாம் ரிலீஃப் இருக்கு, நிலத்தோற்றங்கள், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள், மழைலாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அப்புறம் ஓஷன்ஸ், அதோட டிஸ்ட்ரிபியூஷன், எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, ஓஷன் கரண்ட், அப்போ கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில நகரக்கூடிய நீர் இருக்குல்ல, அதை தான் கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹாட் ஓஷன் கரண்ட், அப்புறம் கோல்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹாட் கரண்ட்னா வெப்ப நீரோட்டம், கோல்டுனா வந்து பாத்தீங்கன்னா குளிர் நீரோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அது இல்லாம இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம், ஓகே, கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை பத்தி படிக்கிறது ஓஷனோகிராஃபி. ஓகேங்களா? ஓஷனோகிராஃபினா பெருங்கடல்களை மட்டும் பத்தி படிக்கிறது. பெருங்கடல்களுடைய ஷேப் என்ன, சைஸ் என்ன, ஆழம் என்ன, அப்புறம் அந்த பெருங்கடலுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுது, அந்த பெருங்கடல் கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி பேர் என்னதுங்க, நிலத்தடி கீழே இருக்கக்கூடிய ரிலீஃப், நிலத்தோற்றம், கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம், அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுது, இது எல்லாத்தையும் ஓஷனோகிராஃபில படிப்போம். ஓகேங்களா? அடுத்து பயோஜியோகிராஃபினா, இந்த பயோஜியோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோ ஜியோகிராஃபி, சூ ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் எக்காலஜி, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் பயோஜியோகிராஃபி. பயோஜியோகிராஃபினா என்ன அப்படின்னா தமிழ்ல உயிர் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை அதை பத்தி படிக்கிறது தான் பயோஜியோகிராஃபி.
பூமிக்கு மேல இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை. எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ், உயிருள்ள சில பொருட்கள் இருக்கு. உயிருள்ள பொருட்கள்லாம் என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவரம், விலங்குகள், அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள், மனிதர்கள், இவங்க எல்லாம் உயிருள்ள விஷயங்களும் இருக்கு. உயிரற்ற இந்த மண்ணு, தண்ணி, காத்து, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்கிற இடத்த தான் எக்கோசிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பயோ ஜியோகிராஃபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் புவியியல்னா சூழலியல் மண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஸ்டடி ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? அந்த பூமியில இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை பத்தி படிக்கிறது தான் பயோ ஜியோகிராஃபி. அது இல்லாம இந்த எக்கோசிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி படிக்கிறது தான் பயோ ஜியோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, குளத்துக்கு பாண்டுக்கு வந்து ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும், கடலுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குளத்துல சில உயிரினங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டை ஞாபகம் வச்சிங்களா, கீழே அடியில சேரா இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் சில உயிரினத்தால உயிர் வாழ முடியும். கடல் அந்த குளத்துக்கு நடுவுல சில உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கும். சில உயிரினம் பாத்தீங்கன்னா அந்த மேல் பகுதியில, தண்ணியோட மேல் பகுதியில தான் வாழும். அதே பாலைவனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும்தான் சில உயிரினங்களால வாழ முடியும். அப்போ எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபாரஸ்டா இருக்கட்டும், இல்ல டெசர்ட்டா இருக்கட்டும், இல்ல கடலா இருக்கட்டும், இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா எக்கோசிஸ்டத்தையும் பத்தி படிக்கிறது தான் பயோ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த எக்கோசிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பத்தி படிக்கிறது தான் இந்த பயோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். இதுல 3 வந்து சப்ஜெக்ட் வந்து உள்ள இருக்கு. ஃபைட்டோ ஜியோகிராஃபி, ஃபைட்டோனா தாவரம், சோ தாவரத்தை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? சூ ஜியோகிராஃபினா, சூனா விலங்கு, சோ விலங்குகளை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்காலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயோ ஜியோகிராஃபியோட பிரான்ச்சஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபைட்டோ ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் சூ ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்காலஜி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோ ஜியோகிராஃபியுடைய ஒரு பிரான்ச்சஸ். ஓகேங்களா? உயிர் புவியியல். உயிர் புவியியல்னா என்ன அப்படின்னா, எக்கோசிஸ்டத்தை பத்தி படிக்கிறது, அந்த எக்கோசிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பத்தி படிக்கிறது. எக்கோசிஸ்டம்னா காட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கடலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது கடல்ல சில உயிரினங்கள் தான் உயிர் வாழும், காடுல சில உயிரினங்கள் வந்து உயிர் வாழும். ஓகேங்களா? அதுல அப்புறம் இதே வந்து டெசர்ட்னா அதுல சில உயிரினங்கள் தான் நீங்க பார்க்க முடியும். அப்போ எக்கோசிஸ்டம்ங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். அந்த எக்கோசிஸ்டத்தை பத்தியும் அந்த எக்கோசிஸ்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பத்தி படிக்கிறது தான் பயோ ஜியோகிராஃபி. அதுக்கப்புறம் பாருங்க, என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபினா இந்த நிலம், நீர், காற்று, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரழியுது. அந்த சீரழிறனால அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி. சுற்றுச்சூழல் புவியியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மெண்டல் இஷ்யூவை பத்தி படிக்கிறது, சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. எதனால இந்த நிலம், நீர், காற்று மாசுபாடு அடைகிறனால இந்த சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதனால அப்போ என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபில எதெல்லாம் பத்தி படிக்கிறது? இந்த நிலம், நீர், காற்று, இதெல்லாமே வந்து மாற்றம் ஏற்படுது. அதனால என்னெல்லாம் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா வெப்பமடையுது, குளோபல் வார்மிங். ஓசோன் லேயர் வந்து பாதிப்படையுது. அப்புறம் துருவத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா உருகுது. அப்புறம் கடல் மட்டம் வந்து உயருது. இது ஓகே, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான். அப்புறம் அது இல்லாம இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, இதுக்கான தீர்வு என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி. இன் ஷார்ட், ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, சுற்றுச்சூழல் புவியியல் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, மனிதர்கள், இதெல்லாமே வந்து மாறிட்டே இருக்கிறனால அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. இந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா மிஸ்யூஸ் பண்றதுனால இந்த இயற்கையை, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பை பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி. அப்போ இதுல எதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓசோன் லேயர் பாதிப்பு, பூமி வந்து குளோபல் வார்மிங் ஏற்படுது, துருவத்துல வந்து ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா உருகுறது. ஓகேங்களா? கடல் ஐஸ் உருகுறதுனால கடல் மட்டம் வந்து பாத்தீங்கன்னா உயருது. இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது, இதற்கான தீர்வு பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? இப்போ இதுல என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு பாருங்க. இயற்புவியல்ல நீங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இயற்புவியல்ல என்னென்ன சப் கிளைகள் வந்து இருக்கு, என்னென்ன துணை கிளைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜியோ மார்பாலஜி. இப்போ இதை வச்சு நீங்க ஃபைனல் பண்ணணும். ஜியோ மார்பாலஜினா என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில என்ன எழுதுவீங்க? நிலத்தோற்றம் அப்படின்னு நம்ம எழுதலாமா? நிலத்தோற்றம். நிலத்தோற்றம் எப்படி உருவானுச்சு, நிலத்தோற்றம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, இந்த நிலத்தோற்றத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஜியோ மார்பாலஜி. சாயில் ஜியோகிராஃபினா என்னது? மண் வந்து எப்படி உருவாகுது, மண் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, மண்ணோட வகைகள் என்ன. ஓகேங்களா? மண்ணோட வகைகள் என்ன, சாயிலோட ப்ரொஃபைல், மண்ணோட லேயர் என்னென்னலாம் இருக்கு, ஓ, ஏபிசி, ஆர், இதெல்லாம் பார்த்தோம். கிளைமேட்டாலஜினா என்ன அர்த்தம்னா, காலநிலையை பத்தி படிக்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலை
வானிலையை பத்தி படிக்கிறது தான் கிளைமட்டாலஜி. அதுல மெட்டீரியாலஜினா என்னன்னு பார்த்தோம். மெட்டீரியாலஜினா என்ன அப்படின்னா வளிமண்டலத்தை பத்தி படிக்கிறது. வளிமண்டலம்னா வளிமண்டலத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, வளிமண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு, வளிமண்டலம் வந்து எப்படி எப்படிலாம் மாறுது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது கிளைமட்டாலஜி. ஹைட்ராலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரியல். நீரியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேராழிகள், அதுக்கப்புறம் ஆறு, அப்புறம் நீர்நிலைகள், இது எல்லாமே நீர்க்கோளம். இந்த நீர்க்கோளத்தோட தன்மை என்ன, அதோட அமைப்பு என்ன, ஓகேங்களா. அப்புறம் இதுல என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படுது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர், ஓகேங்களா. ஹைட்ராலஜில எதெல்லாம் படிக்கிறோம், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரை பத்தியும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ், ஓகேங்களா. நீர்வளம் புதுப்பித்தல்னா என்ன, நீர்வளம் புதுப்பித்தல்னா என்ன, அப்புறம் நீர் மாசுபாடுனா என்ன, இது எல்லாத்தையும் படிக்கிறோம். பயோ ஜியாகிரபி, உயிர் புவியியல்னா எதை பத்தி படிக்கிறது, ஒரே வார்த்தையில என்ன எழுதுவீங்க, எக்கோ சிஸ்டத்தை பத்தி படிக்கிறது. எக்கோ சிஸ்டம்னா என்னது, சூழலியல் மண்டலம். இதுல 3 வகை இருக்கு. இதுக்குள்ள பைட்டோ ஜியாகிரபி, தாவர புவியியல், விலங்கு புவியியல், எக்காலஜி, சுற்றுச்சூழல் புவியியல், இது எல்லாமே பயோ ஜியாகிரபிக்குள்ள வருது. என்விரான்மெண்டல் ஜியாகிரபினா என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, லைக் ஓசோன் லேயர் பாதிப்பு, குளோபல் வார்மிங், ஓகேங்களா. குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் துருவத்துல வந்து பனிக்கட்டி உருகுற பனி வந்து உருகிறது, அதனால கடல் நீர்மட்டம் உயர்றது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அது இல்லாம இந்த சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் ஒரு சப்ஜெக்டாகவும் என்விரான்மெண்டல் ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஓகேங்களா. இதுதான் பிசிக்கல் ஜியாகிரபி. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஹியூமன் ஜியாகிரபி பத்தி தெளிவா சொல்றேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, வேகமா தான் சொல்லணும் ட்ரை பண்றேன், பட் முடியல. பட் எனிவே வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் ஹியூமன் ஜியாகிரபி பத்தி நான் போடுறேன், ஓகேங்களா.